உண்மையாக சொல்லணும்னா இது இன்றைக்கி எடுத்த வீடியோ இல்லை, நேற்று எடுத்த வீடியோ தான். நேற்று போஸ்ட் பண்ண முடியலை, அதனால் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். நேற்று வெள்ளிக்கிழமைன்றதுனால சாதமும் கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் வீல் சிப்ஸு, இதுதான் லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும். விஷயத்துக்கு போகலாமா? நேற்று ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருந்தேன், பவுனுத்தாய் தாய்க்கிழவி படத்துக்கு போயிருந்தேன்ட்டு. படம் எப்படி இருக்குன்னு கீழே அங்கேயே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. இந்த ஜானர் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அதனால் எனக்கு இந்த படம் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னோடய லைஃப்லேயே நிஜமாக ஒரு பவுனுத்தாய் இருந்து போய் சேர்ந்துட்டாங்க. எங்கள் அம்மாவை தான் சொல்கிறேன். ஆம்பளை பிள்ளைங்கள வச்சே அது இது பண்ண முடியாத இருந்தப்போ 3 பொம்பளை பிள்ளைங்கள நிறமாக படிக்க வச்சு நிறமாக நகை போட்டு கல்யாணம் பண்ணி, கண்டிப்பாக அப்பா மட்டும்தான் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, வாய்ப்பில்லை. அம்மா மட்டும்தான் பண்ணாங்களான்னா அப்படி இல்லை. ஆனால் ஒரு பவுனுத்தாய் மாதிரி அம்மாவால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ என்று சப்போர்ட் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அதில் நிறைய விஷயம் பார்க்கும்போது அப்படியே அம்மாவை கனெக்ட் பண்ணிச்சு. என்ன ஒன்றுனா, இருந்து அனுபவித்து வாழற டைமில் போயிட்டாங்க, அது ஒரு கஷ்டம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எல்லா ஃபீமேலுக்குமே நமக்கு வந்து நம்ம சம்பாரித்து நம்ம கையில் வச்சுருக்க அந்த ஒரு 10 ரூபா தர கான்ஃபிடென்ட் வந்து வேறு எதுவுமே தராது, யாருமே தரமாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது தான், நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள், கையில் 4 காசு வச்சுக்கோங்க, ஹாப்பியாக இருங்க.